காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரக்கூடிய மக்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று நேரில் சந்திக்க இருக்கிறார். தமிழ்நாடு அரசு இந்த சந்திப்பு நிகழ்வுக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடைய நேரடி சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா விவரம் என்ன? தேவப்பிரியன், பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் மத்தியில் இன்று விஜய் சந்தித்து பேச இருக்கிறார். இந்த பேச்சானது ஒரு கலந்துரையாடல் வகையில் இருக்கிறது. அதாவது மக்கள் தங்களுடைய குறைகளை கூற விஜய் அதற்கு கேட்டு தன்னுடைய கருத்தை கூற இது போன்ற ஒரு கலந்துரையாடல் வகையில் இது நடைபெற இருக்கிறது. ஒரு மக்கள் குறையை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு பிரச்சார வாகனத்தில் இருந்து அவருடைய கருத்தை தெரிவிக்காமல் மக்கள் மற்றும் விஜய் இருவரும் கலந்துரையாடும் வகையில் இந்த நிகழ்ச்சியானது வடிவமைக்கப்பட்டிருப்பதாக நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த சந்திப்பு ஆனது இந்த தனியார் மண்டபத்தில், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பல்வேறு கட்ட பாதுகாப்பு பணிகள் தடுப்பு உள்ளிட்ட சோதனைகளும் செய்யப்படுகிறது. இந்த 13 சம்பந்தப்பட்ட 13 கிராம மக்களுக்கு மட்டும்தான் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வுக்கு விஜயுடன் சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற ஊரில் இருந்து வந்தால் அவர்களுக்கு அனுமதி இல்லை என்றே தெரிவித்திருக்கிறார்கள் காவல்துறை. இதற்காக 7 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அந்த இடத்தில் தடுப்பு அமைக்கப்பட்டு சோதனைகள் செய்யப்படுகிறது. இப்படி அனுப்பப்படும் மக்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஏகனாபுரம், பரந்தூர் உள்ளிட்ட அந்த 13 கிராம மக்கள் மத்தியில் இன்று விஜய் கலந்துரையாட இருக்கிறார். தேவப்பிரியன், செந்தில், இப்ப அந்த பகுதி மக்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக 90 நாட்களுக்கு மேலாக போராடி வராங்க. இந்த நிலையில விஜய் இந்த சந்திப்பு மேற்கொள்றதுக்கான காரணம் என்ன? ஏற்கனவே அவருடைய கிட்ட இருந்து வந்த அறிக்கையில இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக நிலைப்பாட்டை சொல்லியிருக்காரு. இப்ப இந்த சந்திப்புக்கு பின்னணி என்ன? தேவப்பிரியன் தன்னுடைய அந்த அறிக்கை மற்றும் தீர்மானத்தில் இந்த கிராம நிலங்களை அளிக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை தீர்மானத்தையும் அவர் நிறைவேற்றியிருந்தார். பரந்தூருக்கும் ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த மக்களை கிட்டத்தட்ட இன்று 910வது நாளாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஏற்கனவே இந்த கிராம பகுதி மக்கள், இந்த போராட்ட குழுவினர் பல்வேறு வடிவங்களில் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். உண்ணாவிரதம் இருந்தார்கள், ஒரு பேரணி சென்றார்கள், பட்டினி போராட்டம், அதற்கு பிறகு மொட்டை அடித்தல் போராட்டம் என்று பல்வேறு வகையில் கவன ஈர்ப்பு போராட்டம் செய்து வந்தார்கள். குறிப்பாக முதல்வரை சந்திக்கும் பேரணி நடத்தினார்கள், மாவட்ட ஆட்சியரை சந்திக்கும் பேரணி நடத்தினார்கள். தற்போது சில நாட்களாக பார்த்தீர்கள் என்றால் இரவு நேரங்களில் தங்களுடைய பணிகளை முடித்துவிட்டு தங்கள் எதிர்ப்பை அந்த நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த மக்களை நேரில் சந்திக்க வேண்டும், தன்னுடைய கட்சி சார்பாக சந்திக்க வேண்டும், அந்த குறைகளை கேட்க வேண்டும், தன் கட்சி மூலமாக ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் இன்று இந்த மக்களை சந்திக்கிறார். இந்த சந்திப்பு நிகழ்வு என்பது ஏகனாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திடல் பகுதியில் தான் சந்திக்க வேண்டும் என்பதில் விஜய் தரப்பினர் உறுதியாக இருந்தார்கள். விஜய் அதை தெரிவித்திருப்பதாகவும் கூறியிருந்தார்கள். அதாவது பிரச்சார வாகனத்தில் இருந்து அவர்கள் மத்தியில் கலந்துரையாட திட்டமிட. நன்றி செந்தில் ராஜா.